அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களை, வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த நம்ம அனைவருக்குமே உணவு, உடை, இருப்பிடம் இது அத்தியாவசியமானதுன்னு சொல்லுவோங்க. அதிலும் இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷயம் இருப்பிடம், சொந்த வீடு, சொத்து. இதனை உருவாக்கத்தான் எல்லாருமே ஓடி ஓடி உழைத்து கொண்டிருப்போம். சிலருக்கு சொத்து அமைந்தாலும் அதில் பிரச்சனை என்பது இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு பிள்ளைகள் தலையெடுக்கும் போது நாம் சொந்த வீடு வாங்கிடுவோமா, சொத்தை உருவாக்கிவிட முடியுமா என்ற ஐயம் இது இருக்கும். சிலருக்கு சொந்த வீடு எப்போ அமையும் அப்படின்னு யோசனையாக இருக்கும். சிலருக்கோ இந்த சொந்த வீடு அதன் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை இது எப்போ தீரும் அப்படின்ற யோசனை இருக்குங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், சொந்த வீடு எப்போ அமையும், சொத்து பிரச்சனை எப்போ தீரும், சொத்தின் பேரில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எப்போ தீரும், இத்தனை வினாக்களுக்கும் விடைங்கிறது இந்த ஒரே பதிவில் இருக்க போகுதுங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்க போகுது. பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் மகர ராசியில் உச்சமடைகிறது செவ்வாய் பகவான்க. அவர் நிலத்திற்கு காரகம் வகிக்கக்கூடியவர். அவர் உங்கள் ராசியில் உச்சமடைவதால் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் பேரில், உழைப்பில் சொந்த வீடு, மனை, விவசாய நிலபலன்கள் இதெல்லாம் உருவாக்கி கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. பூர்வீக சொத்தே இருந்தாலும், மற்றவங்க சொத்து உங்களுக்கு வந்தாலும் சரி, உங்களுடைய சுய சம்பாத்தியம் அல்லது உங்கள் பேரில் சொத்தானது இருக்க வேண்டுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதைத்தான் உங்களால் அனுபவிக்க முடியும். அதனால தான் நீங்கள் லாபம் பார்க்க முடியும். ரெண்டாவதாக பார்த்தோம்னா, இந்த 4ஆம் வீடு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொந்த வீட்டை குறிக்கிறது. அப்போ உங்களுக்கு 4ஆம் வீடாக அமைகிறது மேஷ ராசி. அதுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா இதே செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ சனி திசை சனி புத்தி நடக்கும் காலகட்டம், செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி மற்றும் குரு திசை குரு புத்தி, இந்த காலகட்டங்களில் சொந்த வீடு, நிலம், சொத்துக்கள் இதெல்லாம் உருவாகக்கூடிய யோகமானது ஏற்படுங்க. அதே போல் சொத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீரும் காலமாக இது இருக்கும். இதில் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க, மகர ராசியில் பிறந்தவங்க, தனுசு ராசியில் பிறந்தவங்க, இவங்க மூலமாக சொந்த வீடு, சொத்துக்கள் ஏற்படுவதற்கு அல்லது அவங்க உதவியால் சொத்து உருவாகக்கூடிய யோகம்ங்கிறது இருக்குங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீசமடைகிறாரு. அதனால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு சொந்த வீடு, சொத்து ஏற்படுவது அப்படின்றதுல மிகவும் சிரமந்தாங்க. சிக்கல் ஏற்பட, கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. திருமண வாழ்க்கைக்கு பிறகு சொந்த வீடு வச்சிருந்தாலும் வாடகை வீட்டுக்கு அல்லது சொந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு போகிறது, அது மாதிரியான சூழல் உருவாகும். ஆனாலும் அங்கே போய் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. ஆனாலும் அது பழைய வீட்டை விற்று புதிய இடத்துல புதிய வீடு உருவாகக்கூடிய ஒரு சூழல்ங்கிறதாகத்தான் அமையுங்க. இதில் இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு குறிப்பிட்டு கடகராசிக்காரங்க மூலமாக உங்களுக்கு பொருள் இழப்பு, சொந்த வீடு இழப்பு, சொத்து இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சொத்துக்கள் பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் சந்திர திசை சந்திர புத்தி நடக்கும்போது சொத்துக்கள் பிரச்சனை, சொத்துக்களில் கடன் பிரச்சனை அதிகமாக ஏற்படுங்க. இதில் கவனமாக இருக்கணும். இதே நேரத்தில் உங்களுக்கு சொந்த வீடு அமையலை, சொத்துக்களை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்கக்கூடியவங்க சொத்துக்கள் பிரச்சனை தீருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முருகப்பெருமானதாங்க. அதாவது குறிப்பிட்டு சொன்னோம்னா, முருகன் ஆலயங்களில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம், யாகங்கள், வேள்விகள் போன்ற விஷயங்களில் கலந்து கொண்டு அந்த வேள்விகளுக்கு உரிய சமித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது நல்லதுங்க. மேலும் கோவிலில் ஒரு கொடிமரம் அல்லது மரம் சம்பந்தப்பட்ட பொருள்கள் கோயில்களுக்கு வாங்கி தருவது நல்லது. அதனால் சொத்துக்கள் உருவாகும், சொத்துக்களுடைய பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை மறையும்.
இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.